இங்கே பாரு, ஒயிட் சர்க்கிள்னா பௌர்ணமி, பிளாக் சர்க்கிள்னா அமாவாசை. ஓகே சொல்லு. ஒயிட் சர்க்கிள்னா என்னது? ஃபுல் மூன், பௌர்ணமி. பிளாக் சர்க்கிள்னா என்னது? இருட்டாக இருக்கும் அன்னைக்கு. என்னது? நேற்றுக்கு தான் இங்கே எழுதியிருக்க பாரு. என்ன எழுதியிருக்கீங்க? அமாவாசை. நேற்றுக்கு அமாவாசை. ஓகேவா? புரிஞ்சுதா? ஒயிட் சர்க்கிள்னா பௌர்ணமி, பிளாக் சர்க்கிள்னா அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு இருட்டாக இருக்கும், மூணே இருக்காது. ஓகே. श्रद्धे पुष्टे स्वदे लक्ष्मी लज्जे महाविद्ये श्रद्धे पुष्टे स्वदे ध्रुवे महारात्रि महाविद्ये भैरवी नमोस्तुते मेधि विद्या वरे भूति अप्रति महाकाली नियते त्वं प्रसीदेशे கண்ணில் ஒத்துச்சுக்கும். கொஞ்சமாவே இவ்வளோ போட்டு அப்படி வச்சிருக்க.
शिवदूति स्वरूपेण हतदैत्य महाबले घोररूपे महारावे भैरवी नमोऽस्तुते लक्ष्मीलज्जे महाविद्ये श्रद्धे पुष्टि स्वदे ध्रुवे लक्ष्मीरज्जे महाविद्ये श्रद्धे पुष्टि स्वदे ध्रुवे महारात्रि महाविद्ये भैरवी नमोऽस्तुते महारात्रि महाविद्य भैरवी नमोऽस्तुते मेदे विद्या वरे भूति ब्रवी महाकाली नियतिये त्वं प्रसीदेशे भैरवी नमोऽस्तुते वेति विद्या वरे भूति ब्रवी महाकाली नियतिये त्वं प्रसीदेशे भैरवी नमोऽस्तुते शिवदूति स्वरूपेण शिवदूति स्वरूपेण हठदैत्य महाबले हठदैत्य महाबली घोररूपे महारावे भैरवी नमोऽस्तुते घोररूपे महारावे भैरवी नमोऽस्तुते शिवदूति स्वरूपेण हठदैत्य महाबले घोररूपे महारावे भैरवी नमोऽस्तुते शिवदूति स्वरूपेण हतदैत्य महाबले घोररूपे महारावे लोक समस्त सुखिनो भवन्तु लोक समस्त सुखिनो भवन्तु लोक समस्त सुखिनो भवन्तु ॐ ब्रह्मार्पणं ब्रह्महविः ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्मकर्मसमाधिना अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः प्राणापानसमायुक्तः पश्याम्यन्नं चतुर्विधम् ॐ शान्ति शान्ति शान्तिः நீ ஊற்றிட்டு போ கொதிக்குது தண்ணி चुक बच्चों वाह मूसपेटो What is this, Chikku? தண்டு கீரை. என்ன கீரை? இங்கே இப்போ தண்டுலாம் இருக்குது பாருங்க பாரு. தண்டு தெரியுதா? தண்டு கீரை.
தண்டுக்கீரை சாம்பார் மாதிரி. ஓகே, பருப்பில் போட்டு தண்டுக்கீரை சாம்பார். இது பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும். சரி, பருப்பு கொஞ்சம் போட்டு பண்ணியாச்சு. தண்டுக்கீரை சாம்பார். எஸ் சிக்கோ, இதில் பூ நிறையா இருக்கும் தண்டுக்கீரையில். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் தண்டுக்கீரையை வெட்டணும். தண்டுக்கீரையில் என்ன இருக்கும்? நிறையா பூ இருக்கும். அந்த பூவை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் தண்டுக்கீரையை, ஆமாம், அந்த பூவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தண்டுக்கீரையை நம்ம சமைக்க முடியும். ஓகே, ஓகே. இப்போ சூட சாப்பாட்டிலே இப்படி இப்படி உடச்சி விட்டுறணும். ஆறுனா வந்து என்ன ஆகிடும்? கெட்டி ஆகிடும் ரைஸு. சாப்பாடு சூடாக இருக்கும்போதே இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா அது கெட்டியாக இருக்கும், உடச்சி விட்ற மாதிரி இருக்கும். இதுனா ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம். எஸ் சிக்கோ, இட்ஸ் வெரி ஹெல்தி தண்டுக்கீரை. எஸ் சிக்கோ, சரியா? சுடுதா? இந்த மடியில். எஸ், தண்டுக்கீரை சாம்பார். எஸ் சிக்கோ, எப்படி இருக்கு? சாப்பிட்டு பாரு. எடு, ஒன்றுமே எடுக்கலை, எடு. இங்கே தண்டு இருக்கு பாரு. இங்கே இருக்கு பாரு தண்டு. How was it, சிக்கு? எப்படி இருக்கு? உப்பு காரம் சரியா இருக்கா? குட்டு கட் சேசோ. ಬುವ ಕೂಡ ಪಡ್ತೀನೋ. ஒழுங்கா பொடி. ஓகே, சரியா? குட்டு கட் செய். தண்டுடு. நைஸ் சிக்கு. இதை ஆட் பண்ணணுமா? உப்பு ஏதாவது ஆட் பண்ணணுமா? கரெக்டாக இருக்கா? ஓகே, இதெல்லாம் சொல்லணும், அப்போ தான் தெரியும் எனக்கு. ஓகே, ಜೊತೆನೋ ತಂಡೆತ್ತಿಕ್ಕಡನ್ನು ಸುಡಿ. இந்த கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்குல்ல. இட்ஸ் வெரி ஹெல்தி அண்ட் டேஸ்டி. எஸ் சிக்கு, இதில் வந்து நிறையா பூ இருக்கும். அந்த பூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வெட்டி சமைக்கணும். எஸ் சிக்கு. இந்தியா போகிறதுக்கு சூட்கேஸ் எல்லாம் ரெடி. எஸ் சிக்கு. இன்னும் 2 சூட்கேஸ் இருக்குது. 1 2 3 4 5. இன்னும் 1 இருக்குது. எஸ் சிக்கு.